1 தேதி சித்திரையின் நாயகனாக அழைக்கப்படக்கூடிய அழகர் பெருமாள் அந்த ஆழ்வார்புரம் பகுதியில் லட்சோப லட்சம் மக்கள் மத்தியில் எழுந்தருள உள்ள நிலையிலே அந்த அழகரோடு வரக்கூடிய பக்தர்களை குளிர்விக்கும் வண்ணமாக அந்த ஆட்டுத்தோலிலே தயார் செய்யக்கூடிய அந்த தோல்பை விற்பனையானது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய தேரடி பகுதியில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அந்த தோல்பையை விற்பனை செய்யக்கூடியவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான பை அதை தயார் செய்கிறார்கள் என்பது குறித்து கேட்கலாம். வணக்கம். மதுரை அப்படின்னாலே சித்திரை திருவிழா தான். அதுலேயும் அழகர் பெருமான் வரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த தண்ணி பீச்சு அடிக்கிற பையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க? எந்த ஊர் நீங்க? நாங்க ஊர் காரியாபட்டி, சின்ன காரியாபட்டி, காமராஜ் காலனி. காரியாபட்டியில தான் இந்த தொழில் பார்க்க முடியும், எந்த ஊருக்காரங்களும் பார்க்க முடியாது. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக எங்கள் தாத்தா காலத்துல இருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் பிறந்ததுலேருந்து எடுக்கிறோம். பரம்பரையாக எங்கள் தொழில் இது. நாங்கள் அந்த பகவானுக்கு அது படி அளக்கிற பகவான் இங்கே வர இருக்கு, அதுக்காக தொண்டு செய்ய நாங்கள் வரோம். நாங்கள் வந்து வேலை பார்க்குறது வந்து கஷ்டத்துக்கோ ஒரு லாபத்துக்கோ எது ஒரு இதுக்கும் இல்லை, எங்கள் சந்தோஷம். அந்த பகவான் படி அளப்பு வர அழகு மலை இறங்குறாரு ஆற்றுல, அவர் எங்களுக்கு படி அளந்தா போகுது, உலகம் பூரா படி அளப்பார். அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ இந்த அழகுமலையானோட வர்றவங்க வந்து இந்த ஆட்டுத்தோலில் வந்து தண்ணி நிரப்பி அந்த சந்தனம் எல்லாமே கலந்து வந்து தெளிக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை வருஷமா இதை வந்து தயார் பண்ணுவீங்க? என்ன மாதிரியான முறைகள் கையாளுவீங்க? 3 மாசமா தயார் பண்ணுவான். அது வந்து ரோமமோளத்தை எடுத்துட்டு வந்துடுவான். அதை வாங்கி சுண்ணாம்புல போடுவான். சுண்ணாம்புல போட்டு தேய்ச்சி எடுத்து அந்த ரோமத்தை எடுத்துடுவான். எடுத்துட்டு ஆவரங்கொலையில் போடுவான். ஆவரங்கொலையில் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அதை அலசி கருவப்பட்டையில் போடுவான். அப்புறம் எடுத்து கடுக்காப்பட்டையில் போடுவான். 3 மாசமா நாங்கள் கஷ்டப்பட்டு விரதம் இருந்து கையெல்லாம் பொத்து போகும். நாங்கள் என்ன மாதிரி தொழில் பார்த்தாலும் எங்கள் பிள்ளைய வாத்தியாருக்கு படிச்சிருக்குங்க, கலை வேலை பார்க்குதுங்க, தொழில் பார்க்குதுங்க, அன்னாடு விவசாயம் பண்ணுறோம். இவ்வளோ வேலை பார்த்தாலுமே இந்த பகவானுக்காக நாங்கள் வர்றோம், தொண்டு செய்கிறோம். எங்களுக்கு ஆண்டவன் படி அளக்கு, உலகமே படி அளக்கு. இப்போ நாளுக்கு நாள் வந்து ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரி விலைக்கு போகுது? வர்றவங்க என்ன மாதிரி கேட்குறாங்க? வர்றவங்க ரொம்ப குறையா கேட்குறாங்க. நாங்கள் அதெல்லாம் பெருசாக நினைக்கிறது இல்லை. குறையா கேட்டாலும் கொடுத்துருவோம். 10 ரூபாய்க்கு லாபம் இருந்தாலும் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு அது ஒரு கடமை. அதே மாதிரியே எங்களுக்குள்ள கடைகாருங்க எவ்வளோ லட்சக்கணக்கில் போட்டாலும் நாங்கள் மதுரையில் இடம் வாங்க முடியாது. இந்த கடைகார மகாராசர் நல்லா இருக்க. நாங்கள் 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வந்தாலும் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு, நல்ல மூட இதெல்லாம் தூக்கி குடிச்சு இடம் கொடுத்துருவாங்க. தோராயமா எந்த பகுதியில இருந்தெல்லாம் வர்றாங்க, எத்தனை பொருள் வாங்குறாங்க ஒவ்வொருத்தரும்? இதுல வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு? இதுல வந்து நல்லா கஷ்டப்படுறவங்க நல்லா முன்னேறணும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை இருக்கணும், நம்மளுக்கு கஷ்டம் நீங்கணும், நம்ம வேண்டுதல் நிறைவேறணும், நம்ம இப்போ எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வரணும்னு நம்ம என்ன நேர்த்தி கடன் போட்டு அது நிறைவேறும். அந்த பகவான் காப்பாற்றுவார். காரியாபட்டிலேருந்து காமராஜர் காலனிலேருந்து பரம்பரை அந்த தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நாங்கள் சொந்தமாக வண்டி வச்சுருக்கோம், ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். நான் எம்காம் சிஏ முடிச்சிருக்கேன். சாமிக்கு வேலை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். 3 மாசமாக கஷ்டப்படுவோம். வேற யாரும் பண்ணவே மாட்டாங்க. இது வந்து எங்கள் சொந்த தொழில், பரம்பரை வர்றது. இது வந்து சந்தையில் வாங்குவோம், திண்டுக்கல்ல வாங்குவோம், புதுக்கோட்டையில் வாங்குவோம், திருச்சியில் வாங்குவோம், சந்தையில் தோல் வாங்குவோம். 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த வேலை பார்க்கணும். சுண்ணாம்புலாம் இருந்தால் கை காலெல்லாம் பொத்துரும். சுண்ணாம்புல வேலை பார்க்கறது. மிஷின் தோல் இருக்குன்னே. அந்த சேப்பட தோல் வந்து கை தோல். இந்த சேப்பட தோல் இருக்கு பாருங்க, அது வந்து எங்கள் சொந்த பாடம். இந்த தோல் வந்து எங்கள் சொந்த பாடம், நாங்களாம் சொந்தமாக தயார் பண்ணுறது. அது வந்து திண்டுக்கல் பாடம், இது நம்ம சொந்த வீட்டிலே பண்ணுறது. ஆமாம், அதான் தண்ணி இது ஒத்தப்படு தோல் ஒழுகாது. இந்த தோல் ஒழுகாது, அந்த தோல் கண்டிப்பாக ஒழுகுதான் செய்யும். தண்ணி ஜில்லுன்னு இருக்கா. இது வந்து எங்கள் சொந்த கைப்பாடம்னே, தோல் ஒழுகாதுனே. அந்த தோல் வெள்ளத்தோல் ஒழுகுதான் செய்யும். அது வந்து ஏன்னா அவங்க வந்து பாலிஷாக தான் பார்ப்பாங்க, பளபளன்னு இருக்க மாதிரி தான் பார்ப்பாங்க. பழைய காலத்து ஆளுக போல் அந்த தோல் எடுப்பாங்க. அதுக்கு 400, 500, 600, 1000 வரையும் போகுது. 300 ரூபா. இந்த சின்ன சைஸ் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் பிடிக்கிற மாதிரி. ஆமாண்ணே. இல்லை, அவங்களே நம்ம எடுத்து கொடுப்போம்னே, அவங்கள பார்த்து செக் பண்ணி பேரலி போட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. நாளைக்கு வந்து தச்சு வச்சு வாங்கிடுவாங்க. ஒரு நாள் ஆகும். கையோட கொஞ்சம் டைம் ஆடுது. கையோட வாங்கினா ஒழுகிரும் தோல், விரும்புன்னு குத்துவோம். நாளைக்கு வச்சு லாத்தால தப்போம், வேற ஒன்றும் கிடையாது.